உங்களுக்கு தெரியுமா இது ஒரு கேவலமான ஃபோன், எதுக்கு வந்து யாருக்கும் தெரியல. பிக்சல் நாசமாக போயிட்டு இருக்கு, பிக்சலோட டென்சர் மோசமாக இருக்கு, பிளைண்டாகவும் ரொம்ப ஃபேக்காகவும் ரொம்ப கேவலமாகவும் இருக்குங்க. பல வருஷமா நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஐஃபோன் வாங்காதீங்க, அதுவும் டிராவல் பண்ணுவீங்கன்னா வாங்காதீங்க. கிளாரிட்டியே இல்லை, டைம் வேஸ்ட், எல்லாருக்குமே டைம் வேஸ்ட். ப்ரீபெய்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களாம், அதனால இனிமேல் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களோட பிளான். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஆமாங்க, நம்மளதுல நியூஸ் அப்படின்னாலே வெறும் வம்பாக தான் இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடலாமா? ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டெக் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஹேண்டிலில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டவுன்ஃபால் எவர் அப்படின்னு சொல்லி டென்சாரை போட்டிருந்தாப்புல. டென்சார் வந்து இன்னி வரைக்கும் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னும் போது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு எஸ்ஓசியை நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து அவங்க ஏஐ சென்ட்ரிக்காகவும் டிபியூ என்பியூ இதை தான் வந்து அவங்க ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அதையும் வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அது யூஎஸில் பெட்டராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஊரில் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், இது இப்போ கூகுள் கிட்ட நம்ம ஒரு சில டிமாண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா, எனக்கு ஸ்னாப் ட்ராகன் ஈக்குவலண்டா நீ ப்ராசர்லாம் கொடுக்க வேணாம், ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு நீ வந்து கொஞ்சம் கூலிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை யோசி. இங்கே வந்து நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது, உங்கள் ஊரில் நெட்வொர்க் வேறு மாதிரி இருக்குது. உங்கள் ஊரில் சப்வேல போனால் கூட என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து ஒய்ஃபைக்கு ஸ்விட்ச் ஆகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபைக்கும் ஸ்விட்ச் ஆகிப்பாங்க. அப்போ நெட்வொர்க் இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு தின் லெவல் ஆஃப் நெட்வொர்க் அவைலபிலிட்டி இருந்தால் கூட அவங்களுக்கு கால்னு ஒரு விஷயம் வந்து பிரச்சனை இல்லாமல் கனெக்ட் ஆகி கண்டினியூ ஆகுது. சரி, இது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் இல்லாட்டி வெஸ்டர்ன் சைடில் இது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிவைஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போகுதுன்னு வைங்க. ப்ளஸ் என்விரான்மெண்ட்டு, அவங்க வந்து மேக்ஸிமம் ஏர் கண்டிஷன்ட் என்விரான்மெண்ட்டு. அப்படி இல்லையா வெளியிலேயே வந்தாலும் கூட பீக் சம்மர், இப்போ வந்து 30 டிகிரி 32 டிகிரி வந்தாலே அவங்களாம் பீக் சம்மர் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அப்படியா, நம்ம 36 37 38 இதுதான் நமக்கு நார்மல் டே மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு இந்த டிவைஸ் எப்படி ஆப்டாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நிஜமாவே நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது டெக் கிரியேட்டர்ஸ் இல்லாட்டி டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லாட்டி டெக் லீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத பல ஆணிகளை வந்து வெறும் ட்ராக்ஷனுக்காக பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத பல ஆணிகளை பிடுங்கி தான் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பிராண்ட்ஸ் சில சமயங்களில் வந்து வீழ்த்தப்பட்டது. இதில் ஹைலைட் என்னன்னா, அவங்க சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அரகண்டாக இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வரும்போது உங்களுக்கு ஸ்டீவ் பால்மராக இருக்கட்டும், பிளாக்பெரியில் அப்போது சிஇஓவாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது பட்டன் இல்லாத ஒரு ஃபோனா, இதெல்லாம் மனுஷன் வாங்குவானா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. பட் அது வந்து ஏன் அப்படி பேசினாங்கன்னா, கடந்த ஒரு 10-15 வருஷமாக பட்டனோட தான் ஃபோன்ஸ்லாம் இருக்குது, டக்குன்னு எப்படி வந்து எல்லாரும் டச்சுக்கு அடாப்ட் ஆக போகிறாங்க அப்படி வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கேட்டிருக்கலாம். இது எப்படி அடாப்ட் ஆகும், இது எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி கேட்காம அவங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, பட்டன் இல்லாமல் ஒரு ஃபோனா அது எப்படிங்க விற்கும், வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் மக்கள் வந்து புதுசாக இது புதுசாக இருக்குது, இது எப்படி இருக்குது பார்க்கலாம். ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு பிராண்டுக்கு ஒரு லெகசி இருக்குது. அப்போ அந்த பிராண்ட்லேருந்து வர போகிற ப்ராடக்ட் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட மேக் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட பிசி யூஸ் பண்ணுறோம், நல்லா இருக்குது. அப்போ நம்ம ஏன் வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது? ஸோ ஒரு நம்பிக்கை, அந்த குவாலிட்டி ஆல்ரெடி வந்து ஐபாட் யூஸ் பண்ணி பழகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு ஹோப் கொடுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிறாங்க. சரியா? இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன், ஆல்ரெடி பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிராண்ட் வேல்யூ இருந்ததில் வச்சு அவங்க வந்து அப்படியே கொண்டு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணி அவங்க வந்து சக்ஸஸையும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி பாருங்க ஐஃபோன் எந்த லெவலில் இருக்குன்னு. இப்போ வந்து ரொம்ப அதாவது ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் என்ன சொல்லலாம், அதாவது ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் இன்னோவேஷன் இல்லைனா ரெனோவேஷன் அப்படி சொல்லலாமா. பட் ரிலையபிலிட்டின்னு வரும்போது நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்களே, எனக்கு வந்து ஐஃபோன் ரிலையபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. பட் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்வேன்னா, என்னோட டிமாண்ட்ஸுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஐஃபோன் அல்ட்டியாக இருக்குது. நெட்வொர்க்கில் கூட நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணான்னு கேட்டால், நான் ஏர்டெல் யூசரு, பீங் அன் ஏர்டெல் யூசர் எனக்கு வந்து நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ஸில் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல. பட் இதே ஐஃபோனுக்கு ஒரு சில பெரிய கிரியேட்டர்ஸ் அவங்க சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 6 லட்சம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட இருக்கும். அவங்களாம் வந்து எனக்கு ஐஃபோனில் நெட்வொர்க்கே சரியில்லை, நான் ட்ராவல் பண்ணும்போது இருக்கல கேவலமாக இருக்குன்னு கூட ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அது ஜியோ யூஸராக இருக்காங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போது ஒருத்தர் வந்து ஐஃபோன் நெட்வொர்க்கில் சரியில்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதை பார்க்க வர ஒரு கன்சியூமர், அதாவது வீடியோ பார்க்க வரக்கூடிய ஒரு சாமானியன் அவன் என்ன நினைப்பான்னா, ஓ அப்போ ஐஃபோனில் நெட்வொர்க் சரியில்லையான்னு தான் நினைப்பான். பட் அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் எங்கே யூஸ் பண்ணேன், எங்கே ட்ராவல் பண்ணேன், அப்போ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணேன், இந்த கிளாரிட்டியை கொடுக்கலன்னு வைங்களேன், 19 வந்து ஐஃபோனில் நெட்வொர்க் நல்லா இல்லை அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து எல்லாரும் ஈஸியாக அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போது அதுதான் இந்த இடத்துல வந்து என்னாச்சு, யாருன்னா எனக்கு தெரியலங்க, ஏதோ பெய்லின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, Google has made it clear what their vision is for the Pixel. It's like tech sites and tech enthusiasts are somehow deaf. இது ஏன்னா ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருக்கான், பேரில் தான் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். அவன் ஆண்ட்ராய்டை அடிச்சு பேசி தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேனே தவிர ஆண்ட்ராய்டில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்து அதிகமாக பேசுறதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கல. ஏன்னு பார்த்தா நம்ம ஊர் நியூஸ் சேனலும் அப்படி தானேங்க, நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொன்னால் அதை பார்க்கறதுக்கு மக்கள்கிட்ட சுவாரஸ்யம் இல்லை. பட் இதே ஒருத்தரை திட்டியோ இல்லாட்டி அவங்களோட அந்தரங்கத்தையோ எடுத்துகிட்டு வந்து நம்ம பப்ளிக்கில் வச்சோன்னு வைங்களேன், அதை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் இவனும் என்ன பண்ணுவானா,
உங்களுக்கு தெரியுமா இது ஒரு கேவலமான ஃபோன், எதுக்கு வந்ததுன்னு யாருக்கும் தெரியல, இப்படி ஒரு டைட்டில் வச்சாதான் அது வந்து பார்க்குறாங்க. பட் இந்த ஃபோன் எதுக்கு வந்திருக்குங்கிற பர்பஸை போட்டு மேலே ஃபோன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டால் கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அர்த்தம் என்னன்னா ஃபோன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னே இருக்கட்டுங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டா, நான் ஏன் பார்க்கணும்? பட் இது வந்து இது எவ்வளோ கேவலமான ஃபோன் தெரியுமா, இது ஒரு மொக்க ஃபோன் தெரியுமா, இல்லாட்டி இந்த ஃபோன் வேலைக்கே ஆகாது தெரியுமா, இப்படி ஒரு டைட்டில் வைக்கும்போது எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா உலகம் எங்கும் எல்லாரும் நெகட்டிவிட்டியை நோக்கியே ஓடுறோம், நெகட்டிவிட்டி நோக்கி ஓடுறோம் பாருங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயோ இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து என்ன ரொம்ப பாதிக்குது ப்ரோ. நெகட்டிவிட்டி தேடி இன்டர்நெட்டில் ஓடிக்கிட்டே இருந்தால் நெகட்டிவான விஷயங்கள் தான் வரும். அதுதான் வந்து எல்லாரும் கிளிக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கிரியேட் பண்ணுறவங்களாம் அதை தான் கிரியேட் பண்ணுவான். கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அதை தான் கிரியேட் பண்ணுவான். ஏன்னா அதில் தான் கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருக்குது. அவனுக்கு தேவை என்ன, வியூஸு, இதுதான் அனாலிட்டிக்ஸில் வந்து க்ரோத்து, இதுதான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு யார் பழக்கப்படுத்தி விட்றான்னா கன்சியூமர்ஸ் தான் பழக்கப்படுத்தி விட்றோம். நாம இதெல்லாம் பார்க்காம நாட் இன்ட்ரெஸ்டட் அப்போ இந்த டைட்டில் வச்சு எது போட்டாலுமே யாருமே பார்க்கல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா போட மாட்டான். உண்மையை மட்டுமே அவன் போடுவான். இதை நம்ம என்னைக்காவது பண்ணியிருக்கோமா? கிடையாது. சரி, நான் இது ஆனால் உண்மைதான். அப்புறம் தே ஆர் நாட் கம்பீட்டிங் வித் குவால்காம். அது அவங்க எப்பயோ சொல்லிட்டாங்க. குவால்காம்க்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து கீழே ஒரு ரிப்ளை போட்டிருந்தாங்க, நான் அதையும் சொல்கிறேன் பாருங்களேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சரியா, நானும் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை யாராவது ஒரு சிலர் ஏதாவது ஒரு சில ஃபால்ஸான அக்யூசிஷனோ இல்லாட்டி தப்பான ஒரு சில டேட்டாவையோ கமெண்ட்டில் போடும்போது நான் திட்டிருக்கேன். கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணும்போது நானும் திட்டிருக்கேன். அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவீங்க. பட் திரும்ப அப்படி யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த திட்டிருக்கேன். பட் இங்கே எக்ஸ்பிளனேஷன் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை எக்ஸ்பிளைனிங் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் செவடங்காதில் ஊதுன மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? சரி, இதெல்லாம் தாண்டி நான் ஒரு கான்டெக்ட் யோசிச்சேங்க. செம ஃபன்னாக இருக்கும். ஐயோ பிக்சல் எதுவும் ஆகிடக்கூடாது, ஆல்ரெடி லூமி அழிஞ்சு போச்சு, செல்ஃபிஷ்லாம் வந்து இன்னும் மேலே கூட வரல, ஸோ வேறு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இப்போ உபுண்டு டச் இருக்குது, இதெல்லாம் கூட மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, ஸோ இந்த மாதிரி பிக்சலும் அழிஞ்சிருமோ அப்படின்னு இவங்களாம் வந்து வருத்தப்பட்டு இதை பண்ணுறாங்களா? ஆடு நினைதேன்னு ஓனா எழுதுதான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தானே இருக்குது. இது எனக்கு புரியவே இல்லை. உனக்கு பிக்சல் பிடிக்கல, அது கேவலமாக இருக்குது, நீ எப்படி காரி தான் துப்ப போகிற? அவன் நாசமாக போனால் உனக்கு என்னடா? அவன் நாசமாக தான் போய் தொலையட்டுமே. அதுக்கு எதுக்கு உட்காந்துட்டு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பிக்சல் நாசமாக போயிட்டு இருக்கு, பிக்சலோட டென்சார் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும்? எனக்கு தெரியல. ஆனால் அவங்க இது வரைக்கும் பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால், இது நம்ம சர்க்கிள்லேயே என்னோட க்ளோஸ் சர்க்கிள்லேயே 1-2 பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பதில். அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் ப்ரோ ஒரு பிக்சல் வாங்கி பார்த்துட்டு பேசுங்க. ஐயோ அதை வாங்கி யாருக்கு அஸ்பெஸ் பண்ணுவா? சரி, அப்போ 3 நாளாக தொடர்ந்து பிக்சலை பற்றி மட்டுமே உட்காந்து ட்வீட் போட்டிங்களே, இல்லாட்டி அதை பற்றி மட்டுமே கருத்து தெரிவிச்சிங்களே, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, சும்மா இன்டர்நெட்டில் நான் தேடி பார்த்தேன்ல, ட்விட்டரில் நிறைய ட்வீட் பார்த்தேன்ல, அதை வச்சு நான் போட்டேன். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? யூஸ் பண்ணதே இல்லை. யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் நிஜமாவே இன்ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, இல்லாட்டி வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நிஜமாவே அதில் பக் நிறையா இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஏன் எக்ஸ்ப்ளோரே பண்ணல அப்படின்னா, ஐயோ நான் ஏன் ப்ரோ அதை வாங்கணும், அது வேஸ்ட் ப்ரோ, எனக்கு அது செட்டே ஆகாது, அதனால் நான் வாங்கலாம் மாட்டேன். அப்போ நம்ம கருத்தும் சொல்லக்கூடாது இல்லை. இப்போ எனக்கும் அதே தானுங்க. நான் வந்து இந்த பிளேஸில் வரும் பாருங்களேன், இந்த ஸ்பேஸில் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க, ப்ரோ இந்த ப்ராடக்ட் பற்றி ஏன் ப்ரோ பேச மாட்டீங்க அப்படின்னா, நான் யூஸே பண்ணல. மோட்டோரோலா பாருங்களேன், இப்போ தான் ரீசெண்டாக நம்ம மோட்டோரோலா H70 ஒரு சிக்னேச்சரும் யூஸ் பண்ண முடிஞ்சது கடந்த ஒரு 2-3 மாதத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா பற்றி நீங்கள் கேட்கும் போது நான் என்ன சொல்லியிருப்பேன், எனக்கு எக்ஸ்போஷர் இல்லை மோட்டோரோலாவில், நான் எப்படிங்க சொல்ல முடியும்? மேபி நீங்கள் எல்லாரும் டேட்டா கொடுங்க, நான் அதை வச்சு பேசுகிறேன்னு தான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ டேட்டா கொடுக்குறதுலையும் பிரச்சனை என்னடான்னு பார்த்தா, அப்போ எல்லாருமே வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இந்த இன்டர்நெட்டில் வந்து டேட்டா கொடுக்குறாங்களா? சும்மா நானும் வந்து போட்டு போவேன், இந்த மாதிரி போட்டால் தானே அதிகமாக வியூஸ் வருது, இந்த மாதிரி போட்டால் தானே. வாட் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் கெட்டிங் அண்ட் சாம்சங்? இவ்வளோ தாங்க ட்வீட்டு. இவங்க இந்த மாதிரி ட்வீட் போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000, 50,000, 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னே புரியாது. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மிங்கிற மாதிரி ஒரு மாய ஆர்மியை உருவாக்கி அதில் கிவ்அவே கொடுத்து சாவடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை. கிவ்அவேக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் தான். கிவ்அவேங்கிறது வந்து ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏதோ ஒரு கான்டெக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அங்கே உங்களோட திறமையை ஷோகேஸ் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குது அப்படின்றது கூட நான் கிவ்அவேன்னு வச்சுக்கிறேன், இல்லாட்டி அதை ப்ரைஸ்னு வச்சுக்கிறேன். பட் இந்த கிவ்அவே எனக்கு வந்து ரொம்ப பிளைண்டாகவும் ரொம்ப ஃபேக்காகவும் ரொம்ப கேவலமாகவும் இருக்குங்க. பல வருஷமாக நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்னெல்லாம் பண்ண சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுவான், அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுவான், குட்டிக்காரன் அடிக்க சொல்லுவான், இதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கான ப்ரூஃபை கொடுக்க சொல்லுவான். அப்புறம் நம்மளோட ட்விட்டர் பயோவில் பார்த்தீங்கன்னா என் ஆர்மியில் தான் நீ இருக்கிறேன்னு போட்டு வைன்னுவான். இவ்வளவும் பண்ணி எனக்கு புரியல. இவ்வளவும் பண்ணி அது ரொம்ப ஃபேக்காக இருக்குது. அதில் ஏதாவது நிஜமான ஒரு பாண்டிங் இருக்கானா? இல்லை. கடைசியில் அந்த பொருளுக்காக வந்து ஒரு கூட்டம் மாதிரி இருக்குது. அவனும் பொருளை காமிச்சா யாருனாலும் வருவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் இருக்கிற மாதிரியும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தா எனக்கு செம்ம காண்டாகும், கோவம் வரும். ஸோ அதனால தான் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம கொஞ்சம் ஆடாகவும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போக போக இந்த க்ரௌடுக்குள்ளார போகும்போது ரொம்ப ஆடாக ஃபீல் ஆகும். என்ன பண்ணுறது? சரி, மொத்தம் நான் சொன்னது இதுதாங்க. என்னன்னா, இப்போ குவால்காம் பேஸ்டு பிக்சல் ஃபோன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நாளை பின்ன அடுத்து என்ன பண்ணுவோம் தெரியுமா? சாம்சங்கோட பேனல், ஆல்ரெடி எல்லாரும் சாம்சங் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, இந்த ஃபோனோட டிசைனில் இந்த ஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஃபோன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, லிட்டரலாக காப்பி தானேங்க அந்த ஃபோன் மாதிரி இந்த ஃபோன். அப்போது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா, அப்போது ஒவ்வொரு பிராண்டுமே ஒரே ஃபோனை தான் பண்ணுறாங்களா? இது எனக்கு தோணும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ இவனும் 1 இன்ச் சென்சார் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. சரி, சென்சார் வந்து ஹார்ட்வேர் லெவலில், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங் நிறையா
அல்காரிதம்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்வால்வ் ஆகுது, அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் சிப்ஸ் எல்லாம் ஹார்ட்வேர் சிப்ஸ் எல்லாம் கூட இன்வால்வ் ஆகுது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஐஎஸ்பிலேருந்து எல்லாமே உள்ள வரப்போகுது. இது தவிர நம்ம இப்போ என்பியூ வச்சு உருட்டிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயமா உள்ள வரப்போகுது. அப்போ அவுட்புட்டில் டிஃபரன்ஸ் காட்ட முடியும். அதில் யார் இருக்கலே பெஸ்ட்டு டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே பெஸ்ட் அவுட் எடுக்க முடியும்னு வைங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்போ உள்ள வந்து என்ன ஆகுனா, ஒரே ஹார்ட்வேரே வச்சிருந்தாலும் அவுட்டை மாற்றலாம். இங்கே என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், ஐடென்டிக்கல் டிஸ்பிளே சைஸ், ஐடென்டிக்கல் டிசைனில் எல்லாரும் ஃபோன் கேட்டால் எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு இத்தனை பிராண்ட் வந்து ஃபோன் செய்யணும்? அப்போ அவங்களோட யூனிக்னஸும் தனித்துவமும் எங்கே தான் தெரியும்? எந்த ஏரியாவில் தான் தெரியும்? சரி, இப்போ கேமராவில் இந்த மாதிரியான ஒரு சில வித்தியாசங்களை பற்றி நான் பேசுகிறேன்னு வைங்களேன். எவ்வளோ பேர் கேமரா எந்தூசியாஸ்ட்? கேமரா ஃபோனில் நல்லா, அதாவது ஃபோனில் நல்ல கேமரா இருக்கணும்னு சொல்லி வாங்குறாங்களே தவிர ஒரு வருஷத்தில் எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க? யாருமே வந்து எதையுமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதில்ல. அதுதான் வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லியே தான் ஆப் இல்லைங்க, ஆப் சப்போர்ட் ரொம்ப இல்லைங்க, ஆப் ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் ஆப்ஸ் தாங்க இருக்குது, எனக்கு வந்து இந்த கேம் இல்லை, எனக்கு அந்த ஆப் இல்லை, இப்படி சொல்லி தான் லூமியா வீணாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லூமியா சீரிஸ் காலியானதுக்கு அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோரும் ஒரு பெரிய ரீசன். நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப் ஸ்டோர் வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. பட் இன்றைக்கும் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது என்ன, இப்போ ஒரு ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லாட்டி பிளாட்ஃபார்மில் ஐஓஎஸாக இருக்கட்டும், ரெண்டு பேரோட ஆப் ஸ்டோர்லையும் டூப்ளிகேட் ஆப்ஸே இல்லையா? கேமரான்னு தட்டினா எவ்வளோ வரும்? இப்போ நான் உள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ளே ஸ்டோர் கேமரா இங்கே பாருங்க, ஷோ மோர், இவ்வளோத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோமா? அதுக்காக யாருமே எதையுமே கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எண்ட் ஆஃப் தி டே நிறைய ஆப் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக ஒரே டாஸ்க் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் யூனிக்காக இருக்கிற ஆப்ஸ் தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஆப் யூஸ் பண்ணால் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேஷுவலான ஹார்ட்வேர்லையும் நல்ல அவுட்புட் எடுக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம அதுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பாருங்களேன், நான் ஸ்க்ரால் பண்ணதுலேயே எவ்வளோ ஆப் வந்துருச்சு, இவ்வளோ ஆப்ஸு. ஸோ இந்த டூப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ஸ் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு டெவலப்பர், அதாவது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், இப்போ விண்டோஸே எடுத்துப்போம், எனக்கு டூப்ளிகேஷன் ஆஃப் ஆப் செட் ஆகாது, நீ ஒரு கேமரா ஆப் கொண்டு வரனா அந்த கேமரா ஆப்பில் உள்ள வித்தியாசத்தை சொல்லு, உன் ஆப் நான் உள்ளே வந்து ஸ்டோரில் சேர்க்க காரணம் என்ன, உன் ஆப் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் கன்சியூமருக்கு அப்படின்னு கேட்டால் இது எப்படி பார்க்குறது? நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி பார்க்குறது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாம் வந்து நம்ம கம்யூனிட்டிலாம் சேர்ந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு ஆப் ஸ்டோரும் நம்ம ரெடி பண்ணுறோம். மேபி நம்ம கிருஷ்ணா, நம்ம கேங்கு, டேக்கன் மெசேஜ் எல்லாருக்குமே லினக்ஸ் பிடிக்கும். சரி, லினக்ஸ் பேஸ்ட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபோனுக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஆப் ஸ்டோர் ரெடி பண்ணுறோம். அந்த ஆப் ஸ்டோரில் டூப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நல்லதா இல்லை கெட்டதா? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த டைமில் ஆப் ஸ்டோரும் சரி, கூகுள் ப்ளே ஸ்டோரும் சரி, என்கிட்ட இவ்வளோ மில்லியன் ஆப் இருக்குது, அவ்வளோ மில்லியன் ஆப் இருக்குன்னு சொல்லி இது ஒரு செல்லிங் பாயிண்டாக மாறிச்சிங்க. ஆனால் யதார்த்தத்துக்கு வாங்க, மொத்தமே நம்ம வந்து 15லேருந்து 20 ஆப்புக்கு மேலே நம்ம ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறதே கிடையாது. அதுலேயும் இப்போயாவது இன்டர்நெட்டில் நம்ம அதிகமாக வாழ்றனால தான் இவ்வளோ ஓடிடி அப்ளிகேஷன்ஸ்குள்ளே நம்ம போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணது கிடையாது. அப்போ சிஸ்டம் ஆப்ஸை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு சில ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்தா அது சோஷியல் கம்யூனிகேஷன் ஆப்பாக தான் இருந்துச்சு. ஒரு ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இப்போ டெலிகிராம் பரவாயில்ல ஒரு 5 வருஷமாக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கோவிட் டைம்லேருந்து ஒரு சிலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, படம் பார்க்கறதுக்காகனே வைங்க. அப்புறம் அரட்டை, அதை பற்றி கொஞ்சம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அரட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹேண்ட் பிக்டாக தான் இருக்கும். அப்புறம் இப்போ யூபிஐ யூஸ் பண்ணுறதுனால தான் யூபிஐ ஆப்பு. அப்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன ஆப்பு பேமெண்ட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கூட ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது இப்படி தான் போச்சு. அப்போ என்னாச்சு, ஆப் வந்து நிறையா இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சு கடைசியில் இன்றைக்கி என்னடான்னா ஆப் அதிகமாக இருக்குது, எனக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிடுச்சு, மாடர்ன் ஃபோன்ஸில் இன்டர்நெட்டில் மாட்டிட்டு முழிக்கிறேன், என்ன எப்படியாவது யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. இதில் ஒரு சிலர், நான் வரேன் அதையும் எடுத்துகிட்டு வரேன். இதில் ஒரு சிலர் இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு எல்லோரும் 2013-14 டைமில் வந்து மைக்ரோசாஃப்ட் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது 2013-14 15 கூட வச்சுக்கலாம். அந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த ஃபோனை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட ஃபார்ம் ஃபேக்டர் பாருங்கள். அந்த 3 நேவிகேஷன் பட்டனை கூட நான் விரும்பலன்னு வைங்களேன். எனக்கு அப்புறந்தே ஜெஸ்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா எண்ணெயில் இருந்தது 2011 நான் ஜெஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் வந்து பேக்கு, ஹோமு இதெல்லாம் அழுத்தணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே ஜெஸ்டரில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை அந்த லெவலுக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் 4 பேருக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத யோசிங்க. நான் வந்து ஏதோ ஃபேக்கான ஒரு சில விஷயங்களும் தேவையில்லாத ஆணிகளையும் நான் டிமாண்டாக வச்சேன்னு வைங்களேன். அது தேவையில்லாமல் வந்து ஒரு ரிசோர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் அண்ட் டீம் அவங்களுக்கு டைம் வேஸ்ட். மக்கள் அதை பயன்படுத்த போகிறதே இல்லை, மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறதுல பர்பஸே இல்லை. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட கேட்டாங்க, சில சமயங்களில் மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாது, நாம தான் கொடுக்கணும், அவங்க அதுக்கு பழகுவாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு தெரியும். அந்த பெனிஃபிட் தெரிஞ்சதுக்கப்புறம் தே ரியலைஸ் அண்ட் தே மூவ் ஆன். ஸோ பெனிஃபிட் வர மாதிரி சில இடங்களில் வந்து இப்போ கம்யூட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது கம்யூட்டுக்கு வந்து நிறைய இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை கவர்மெண்ட்டே சொல்கிறேன்,
மக்களுக்கு பெனிஃபிட் வேணும் தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் ஆகும்னா கடியாக தான் இருக்கும், இது எதுக்கு ஏன்னு. இதை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்கும், அதை பற்றினால நான் பேசல ரொம்ப டீப்பாக. பட் மற்றபடி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு ஏன் அப்படின்னு இருக்கும். பட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அதில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப ஃபேக்காகவும் சும்மா ஏதோ ஒன்று நானும் பேசுவேன் நானும் ஒன்று சொல்லுவேன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறனால கடியாக இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வந்துட்டாரா பிக்சலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இதில் சப்போர்ட் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாவது தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நிஜமாவே நல்லா இல்லையா, அப்போ அதை விட்டு விலகி போகிறது தானே நல்லது. அதை விட்டுட்டு அது கூட சண்டை போட்டு என்ன பையன்? அப்போ உங்கள் யாருக்குமே பிக்சல் பிடிக்கல, அப்புறம் ஏன் பொழுதுனைக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? ஸோ இதுதான் என்னோட கேள்வி. ஸோ இந்த இன்டர்நெட் புழுகள் கிட்ட எனக்கு இதுதான் கேள்வி. அதை பற்றியே பேசி 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 ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. சும்மா அதை பற்றியே பேசிக்கிட்டு இப்போ நேராக போயிடுவாங்க, வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துருவாங்க, உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் தான் அப்படி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சே, அப்புறம் ஏன்டா அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? அவனை திருத்ததுக்காக வழி இருந்தால் பரவாயில்ல. அவன் என்ன சொல்கிறான்னா இதுதான் என் விஷன், இதுதான் என்னோட தாட்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இலான் மஸ்க் சொல்கிறாரு நான் மார்ஸ் போவேன்னு, நான் சொல்கிறேன் நான் சென்னை விட்டு வெளில போக மாட்டேன்னு. அப்போ நான் போய் இலான் மஸ்கோட சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? ஐயோ எப்படியா மார்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க, லாஜிக்காக பேசியா, முதல்ல நம்ம ஊரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படி சொல்ல முடியாது. அது அவரோட விஷன், அவர் எதுவும் நினச்சிட்டு இருக்காரு, அது ரிலேட்டடாக அவர் ஏதாவது ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்பாரு, அவர் பல வருஷ கனவாக இருக்கலாம். நான் போயிட்டு அந்த இடத்துல வந்து கல்லோட்டு எரிஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதுதான் சொல்ல வரேன். மொத்தம் இதில் வேற ஒரு சிலர் கிளம்பி வந்துருவாங்க. ரைட்ரா இப்போது இவர் சொல்லிட்டார்ல, அப்போ இனிமேல் பிக்சல் தான் வாங்கணும். இல்லாட்டி இவர் சொல்லிட்டார்ல, இப்போ ஐஃபோன் பாரு நெட்வொர்க் பற்றி பேசியிருக்காருல, அப்போ இனிமேல் ஐஃபோன் தான் வாங்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் சொன்னால் நீங்கள் எதனால செய்வீங்கன்னா இன்னும் 1000 விஷயம் சொல்லுவேன், அப்புறம் செய்வீங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணணும். கொஞ்சம் யோசிங்க, எது செய்கிறதா இருந்தாலும் யோசிங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது முக்கியமாக பண்ண போகிறீங்களா யோசிங்க. தப்புன்னு தோணிடுச்சு ஒன்றை செய்ய போகிறேன் அப்படிலாம் இல்லை. எது செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இவர் என்ன போட்டிருந்தாருன்னா, ஐஃபோன் வாங்காதீங்க, அதுவும் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா வாங்காதீங்க. எனக்கு புரியவே இல்லை. யூஎஸில் இருக்கிற எல்லாரும் பாதி நேரம் ட்ராவலில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் இன்டர் ஸ்டேட்டே அவனுங்க ஃப்ளைட்டில் தான் சுற்றிட்டு இருக்காங்க, கேப் பிடிக்கிற மாதிரி. சரி அதுதான் பார்த்தா உலகமெங்கும் எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ட்ராவல் பண்ண போகும்போது நான் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோக்கர் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா அப்படி தானே அவங்களாம் ட்ரீட் பண்ணுவாங்க. என்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும். அந்த மாதிரி நான் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். பக்கத்தில் இருக்கிற யாரை பார்த்தாலுமே ஐஃபோனாக தான் இருக்கும். அப்புறம் எப்படி அவங்க எல்லாரும் ட்ராவல் பண்ணுறாங்க? எனக்கு டக்குன்னு அது கேட்க தோணுதில்லை. பட் இதில் என்ன ஆகும்னா, இப்போ இந்த ட்வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 944 948 லைக்ஸ் இருக்குது. இந்த 948 லைக்ஸ் 95,000 பேர் பார்த்துருக்காங்க. இந்த 95,000ல் எவ்வளோ பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ்? அப்புறம் எந்த பேசிஸில் இதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறீங்க? ஸோ என் கேள்வி ஃபஸ்ட் எடுத்ததுமே என்னென்னா, அப்போ ஜியோவா? ஏன்னா நம்ம மக்களே நிறைய பேர் ஜியோவை இப்போ திட்டுறீங்களே, அப்போ அந்த ஃபேக்டையும் சொல்லணும்ல. ரொம்ப கிளியராக நான் இந்த இடத்துலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணேன், இங்கேருந்து இப்படி போனேன், அப்போ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு இப்படி ஆச்சு, அது இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரியான கான்டெக்ட் இல்லாதப்போ எப்படி இருக்குன்னா, எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிலன்றேன். அதை கிளாரிட்டியே இல்லை. டைம் வேஸ்ட், எல்லாருக்குமே டைம் வேஸ்ட். நான் ஆனால் என்ன ஆகும், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சும்மா எல்லாரும் வந்துட்டு ஐஃபோன்னா நெட்வொர்க்கே வராதான், அது வேஸ்ட்டான், அது இதுவே இப்படி சொல்லியிருந்தா ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ண முடியாது, ஒரு ஃப்ளோட்டிங் அப் பண்ண முடியாது, ப்ராப்பராக மல்டிடாஸ்க் பண்ண முடியாது. இந்த இடத்துல மல்டிடாஸ்கிங்னா அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு ஃபைல் அனுப்பிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்பில் ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறேன். இப்போ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நடக்கிற ஃபுல் ரிவ்யூ நடந்துட்டு இருக்கு. கம்பெனி ரிவ்யூ நடக்கும்போது அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட் ஒரு 40 டாக்குமெண்ட் இருக்குது. 40 நான் வந்து அட்டாச் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் ஒரு குரூப்பில். கொடுத்துட்டு நான் வெளில போய் அடுத்த வேலையை நான் பார்க்க டக்குன்னு அடுத்ததையும் பார்க்கணும். அடுத்து வேறு இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் செக் பண்ணணும், அதை நான் அக்னாலேஜ் பண்ணணும், அதை ப்ரொசீட் பண்ணணும். அப்படின்னா இந்த ஆப் போட்டு வேறு ஆப் போகும்போது இந்த ஃபைல்லாம் போகவே போகாது. பட் இதுவே நான் ஆண்ட்ராய்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 40 ஃபைல் அட்டாச் பண்ணிட்டு அந்த ஆப்பை நான் ஃப்ளோட்டில் போட்டுருவேன். ஃப்ளோட்டில் போட்டால் அது ஃபோர்க்ரவுண்டில் இருந்துக்கிட்டு இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கும். அப்போ அந்த 40 ஃபைலும் அட்டாச் ஆகிட்டு இருக்கும், நான் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு எடுத்து டேபிளில் வைங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கூடுறா அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஆப்பிளில் இருக்கா? இல்லை. இதை யாருமே நான் கேட்கவே மாட்டீங்க. ஒரு ப்ராப்பரான எவிடென்ட்டே இல்லாத நிறைய விஷயங்கள், எவிடன்ஸ் இல்லாத நிறைய விஷயங்கள் அப்படியே போகும்போது அப்படியே தெளிச்சு விட்டு ஏதோ இந்த எறும்புக்கு பொடி போடுற மாதிரி போட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் கடியாக இருக்குது. அதே தான் இப்போது இந்த பிகஸ்ட் டவுன்ஃபால் எவர் அப்படின்னும் போது கூட எனக்கு ரேஜ் பைட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ரேஜ் பைட்டுக்கு தான் இனிமேல் மானிட்டைசேஷன் கிடையாது. சும்மா இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டுட்டு இருந்தால் இதில் என்ன ஆக்கப்பூர்வமாக இருக்குது? போக பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப டைட் பண்ணணும். நீ ஏதாவது ஷேர் பண்ணுறியா, எவிடன்ஸ் கொடு. எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடு. நான் வந்து உடனே இது வந்து பொலிட்டிக்கல் லெவல்லையோ இல்லாட்டி யாரோ எங்கேயோ அவங்க வாழ்க்கையை தொலைச்சதுக்கான எவிடன்ஸோ அதெல்லாம் நான் கேட்கல. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா, அதுவும் டெக் ரிலேட்டடாக நான் பேசுவோம். ஃபோன்ஸு, ஈவிஸு, இன்டர்நெட் அண்டு டெக்னாலஜி இன்வால்வ்டு ஒரு சில கேட்ஜெட்ஸு, இதை பற்றி பேசும்போது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அந்த ப்ராடக்டை பயன்படுத்தி அதில் கிடச்ச அந்த ப்ராப்ளம் என்ன, அதெல்லாமே டீகோட் பண்ணுறதா இருந்தால் அது என்ன எதுன்ற எவிடன்ஸ் இல்லாமல் யாருமே எதுவுமே போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ பேர் போஸ்ட் போடுவாங்க, இல்லை எவ்வளோ பேர் வீடியோ போடுவாங்க. ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் போடலன்னு வைங்க. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்தனால யாருமே போடல அப்படின்னா இப்போ நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஆணிகள் நிறைய உங்களுக்கு இன்டர்நெட்டில் வராது. அதை வீடியோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ட்வீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ரீல்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வராது.
அப்படி எதுவுமே வரலன்னா நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத தவிர வேறு எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடுவீங்க. அந்த ஆல்டர்னேட்டிவும் கடைசியில் ரியல் வேல்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம், வெளில எங்கேயாவது போயிட்டு வரலாம், அதை நோக்கி போக ஆரம்பிச்சா ஏதாவது பண்ணுவோம். நானும் திரும்ப திரும்ப அதான் ஆசைப்பட்றேன், கொஞ்சம் நார்மலை நோக்கி வருவோம், திரும்பியும் நம்ம அந்த நார்மலுக்கு வருவோம், யதார்த்தத்துக்கு வாங்கடான்னு. பார்க்கலாம் இது எப்போ நடக்குது அப்படிங்கிறத. இவன் நான் சொல்லிகிட்டு இருக்கான், சில சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே, நிறைய பேர் இதுதாங்க. இங்கே வருங்களேன், டாக்டர் லூமியா ஷுட் ரிட்டன் மோர் பீப்புள் வாண்ட் அ டிவைஸ் தட் இஸ் லெஸ் இன்ட்ரூசிவ் அண்ட் சேஃபர். ஜஸ்ட் அ மிட் ரேஞ்ச் ஆர் ஹை அண்ட் டிவைஸ் would do. Entry level users would usually want to do more with their device and not necessarily prioritize safety. ஸோ ஃபேக்ட் தான். ஆனால் யார் பண்ண போகிறா? இனிமேல் இதெல்லாம் வருமானா கேட்டால் தெரியல. ஸ்மார்ட்ரானே அவர் தெரிச்சு ஓடுறாரு, அவராலேயே ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கம்பெனியை ரன் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு திரும்ப பண்ணுறதுக்கான கொஞ்சம் கூட தைரியம், கொஞ்சம் உள்ள எங்கேயாவது ஓரமாக தைரியம் இருக்கும். சார் வாங்க சார்னா, ஐயோ நான் வரலைங்க, இந்த மார்க்கெட் நம்பி நான் வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். ஸோ அப்புறம் எப்படி எல்லோரும் வருவாங்க? ஸோ ஆசைக்கு நம்ம கேட்க வேண்டியதான். ஆனால் நடக்குமான்னு கேட்டால் தெரியல. ஃபஸ்ட்டு மக்கள் மாறணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாறணும், இன்க்ளூடிங் மீ. எல்லோரும் மாறணும், எல்லாருமே வந்து கொஞ்சம் நார்மலாக ஆகணும். ரொம்ப டூ மச் ஆஃப் இன்டர்நெட் இஸ் நோவே, அது சத்தியமாக ஒரு மோசமாக இருக்குது. கொஞ்சம் இதை விட்டு நான் மாறணும். நான் இப்போது கடந்த ஒரு 5-6 நாளாக எனக்கு எப்படி போய்ட்டுருக்குன்னா, என்னோடய அந்த ஹெல்த் ரிலேட்டடான டார்கெட்ஸ்லாம் நான் அதிகப்படுத்தினதுக்கப்புறம் வீடியோஸ் லிசன் பண்ணுறேன், பாட்காஸ்ட் மாதிரி லிசன் பண்ணுறேன், நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் லிசன் பண்ணுறேன். அதுவும் முக்கியமாக மெடிசன் ஃபீல்டில் லிசன் பண்ணிகிட்ருக்கேன். மெடிசன் ஃபீல்டில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடக்குதுங்கிறதெல்லாம் கூட இப்போ லிசன் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதெல்லாம் நான் லிசன் பண்ணலாம், பட் அதை பற்றி நான் பேச முடியாது, ஏன்னா நான் டாக்டர் இல்லை. அதில் ஒரு சில விஷயங்களுக்கு புரிதல் எனக்கே இருக்குது, ஏன்னா என் பாடியிலே நான் அதை பார்த்துருப்பேன். இப்போ ஒரு வெயிட் லாஸில் எப்படிலாம் வந்து ஃபீல் ஆகுங்கிறதுக்கு நானே பார்த்துருக்கேன், அதுக்கு நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து நான் சொல்கிறதா இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டிஸ்க்ளைமர் போட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு டாக்டர் என் கூட இருந்தார் அப்படின்னா, அந்த டாக்டர் கிட்ட நான் இப்படிலாம் ஃபீல் பண்ண டாக்டர், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்களோட இன்புட்ஸோட நம்ம வந்து இதை ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான யாராவது அங்கே இருக்கணும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு அனுபவம் இருக்கணும். சும்மா யாரையோ ஒரு கற்றுக்குட்டியை கூட்டு வந்து உட்கார வச்சு ஏதாவது பேசிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அது எந்தளவுக்கு செட் ஆகும்னு தெரில. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயாவது எடுத்து வைப்போம். ஓகே, இவன் பேசுகிறான், ஒரு டாக்டர் இவன் பேசுகிறான், அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அந்தளவுக்கு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, இருக்கிறதுலே சர்டிஃபைடு மெக்கானிக்கல் இன்ஜினியரை விட லோக்கலில் பல வண்டிகளை அப்படியே உணர்வுபூர்வமாக சர்வீஸ் பண்ணி மாஸ் பண்ண நிறைய மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து சர்டிஃபிகேஷனோ இன்ஜினியரிங்கோ இருக்காது, இன்ஜினியரிங் டிகிரியோ இருக்காது. பட் என்ன பண்ணுறதுங்க, நாடு கெட்டு கிடக்குன்னும் போது சில விஷயங்கள் இப்படி தானே டைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டைட் பண்ணும்போது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் அடிவாங்க தான் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நம்மளோட வெல்பீயிங்காக நம்ம உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ உள்ள தள்ளும் போது கெட்டதை அழியும் போது கூடவே சேர்ந்து நல்ல பாக்டீரியாஸ் தான் அழியுது. கட்டில் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. அப்படி தான் வந்து சொசைட்டிலையும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லவங்களும் கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஆனால் அப்படி தான் சேஞ்ச் வந்து வரும். நான் கஷ்டமே படாமல் எனக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அது நெகட்டிவ் சைடில் வேணால் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஐஃபோன் மாதிரி ஐஃபோன் 5 மாதிரியான அளவுக்கு S26 அல்ட்ராவில் ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, இங்கே கீழே ஒரு என்னென்னு செக் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் தீம்ஸ்லாம் இப்போ கிடைக்குது, ஜாலியாக இருக்குது. ஐஃபோனோட 17 சீரிஸ் ப்ரைஸ் ஹைக்கை பற்றி நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் எதுவும் ப்ரைஸ் ஹைக் ஆகிற மாதிரி தெரியல. பட் ஒன்று உறுதி, இந்த மாதிரி ஐஃபோன் 18 சீரிஸோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதில் 18 ப்ரோ சீரிஸ் பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ 18 ப்ரோ அண்ட் அல்ட்ரா தான் இப்போ லான்ச் ஆகும் போல இருக்குது. 18 ஏரோ வந்து லேட்டாக நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். சரியா, இது ஒரு பக்கம். அண்ட் இந்த டெய்லி 15K ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்குங்க. ஆப்பிள் பே வருது, ஆனால் ஆப்பிள் பேயில் யூபிஐ இருக்காது. ஸோ கார்டு பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பண்ணவே மாட்டேங்க. அப்புறம் நான் எப்படி ஆப்பிள் பே நான் என்ஜாய் பண்ண போகிறேன்? நான் யூபிஐக்காக தான் பேமெண்ட் ஆப்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் என்றைக்குமே ஒரு டேப் டு பேயோ இல்லாட்டி ஒரு ஆப் வழியாக பே பண்ணுறதோ அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஸோ அது எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு தேவையில்லைன்னு தோணுது, அதனால் நான் பண்ணல. ஸோ அது ஒன்று தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஆப்பிள் பே எந்தளவுக்கு எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு இதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சு நொறுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் 1 பில்லியன் பாலிமர் ரூபா நோட்ஸு அது வேறு வரப்போகுது. 10 ரூபாய் 20 ரூபா, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது வந்து ரொம்ப பேப்பரை விட நீண்ட நாள் உயிரோடு இருக்குமா, அதாவது லைஃபு சீக்கிரம் வியரட்னேர் ஆகாது. அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஏர்டெல் வந்து 299 பிளான் 299, 579, 619, 649 ப்ரீபெய்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களாம். அதனால் இனிமேல் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களோட பிளான் என்ன ஏதுன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்து ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதுவும் கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ரைட்டுங்க. ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நிறையா வேறு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது லான்ச் ஆச்சு, இந்த அங்கிட்ட அது லான்ச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது.
பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி முக்கியமாக இதை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணேன். இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டுன்னு கிடையாது, சிலெல்லாம் கோலரான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், கவனமாக இருங்க அப்படிங்கிறதுக்கு தான். ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.